வணக்கம் மக்களே. திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு செய்தியாளர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த செய்தியாளர் கேட்டாங்க, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சுத்தமாக லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா கேட்டார். அதுக்கான விளக்கங்க, கண்டிப்பாக ஒழிக்க முடியுங்க. எப்படின்னா, இப்போ அரசியல்வாதிகளே அவங்க சம்பாதிக்கத்துக்கு உருவாக்கி உள்ள தொகுதி மேம்பாட்டு நிதி இருக்கு இல்லைங்களா, அந்த நிதியை டைரெக்டாக அரசாங்கமே செலவு பண்ணணும். இந்த அரசு துறை அதிகாரியை வச்சு செலவு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த அரசு துறை அதிகாரி அந்த மக்கள்கிட்ட குறைஞ்சது 100லேருந்து 500 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி, அதாவது அவங்க விலாசம், ஃபோன் நம்பர் இதெல்லாம் வாங்கி என்னென்ன பணிகள் செஞ்சுருக்கேன் சொல்லி அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கி நேராக துறை அமைச்சர் மூலியமாக சிஎம்க்கு அனுப்பணும். இது மாதிரி செஞ்சாக்கா லஞ்சத்தை சுத்தமாக வச்சிடலாம். அதுவும் அந்த அதிகாரி தவறு செஞ்சார் அப்படின்னு தெரிஞ்சா உடனே டிஸ்மிஸ். அது மட்டும் இல்லை, அந்த எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க என்னன்னா, இந்த அதிகாரிகள் சரியாக வேலை செய்கிறாங்களா சொல்லிட்டு அந்த அறிக்கையை நேராக சிஎம்கே அவங்க அனுப்பலாம். இந்த அதிகாரிகிட்ட தொடர்பு வச்சக்கூடாது. அப்போ என்னுடைய ஆள் தான் கான்டாக்ட், உன்னோட ஆள் தான் கான்டாக்ட் அப்படிலாம் வராது. அப்போ லஞ்சத்தை சுத்தமாக ஒழிக்க முடியும். இது மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக லஞ்சத்தை ஒழிச்சிடலாம். இந்த எம்எல்ஏக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளமும் 30,000 பென்ஷனும் போதும், தாராளமாக போதும். அவர் எம்எல்ஏ நிற்கிறது மக்கள் சேவை தான் நிற்கிறாரு, வேலைக்கு வந்திருக்காரு, இல்லை மக்கள் சேவைக்கு வந்திருக்காரு. அது மக்கள் சேவை, எம்எல்ஏ பதவியான மக்கள் சேவை என்பதை மக்களை உணரும்படியாக இருக்குங்க. இதை கண்டிப்பாக விஜய் செஞ்சாங்கன்னாக்கா லஞ்சத்தை சுத்தமாக வச்சிடலாம். திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்னது போல விஜய் அவர்களால் கண்டிப்பாக லஞ்சத்தை ஒழிக்க முடியும். நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது இந்த கருத்து. வாழ்க வளமுடன்.